2016 சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் மின்சார வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் ராம்குமாரின் மரண வழக்கை முடித்து வைத்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்து தந்தை பரமசிவன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. இது பற்றி உண்மையான நிலவரங்களை காலாடி தலைமுறைக்கு தெரிவிப்பதற்காக மனித உரிமை ஆர்வலர் BP சிங் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் தமிழ். வணக்கம் தமிழ். வணக்கம் அண்ணா. 2016 ஜூன் 24 அன்று நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு ஜூலை 1, 2016 கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 18, 2016 புழல் சிறையில் மின்சார வயரை கடித்து ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விசாரணை அறிக்கையை எதிர்த்து ராம்குமாரின் தந்தை தொடர்ந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் 2026 நேற்று தள்ளுபடி செய்து மேலும் தற்கொலை என்று முடிவை உறுதி செய்தது. சென்னை உயர்நீதிமன்ற முடிவை நாம் எவ்வாறு பார்ப்பது அண்ணா? அதாவது தமிழ், நீங்க கேட்ட கேள்வியிலேயே சுவாதியோட கொலை வழக்கில் பாத்தீங்கன்னா தம்பி ராம்குமார் குற்றவாளியா அடையாளம் காணப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அவர் குற்றவாளி கிடையாது. குற்றவாளியின் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில காவல்துறை அவர் கைது பண்ணுது. கைது பண்ணி விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. பெயில் கொடுக்கல, அதனால அவர் ஜெயில வைக்கப்பட்டிருக்காரு. புழல் சிறையில இருக்கிறார். அது சார்ஜ் ஃப்ரேம் பண்ணல, அவர் தான் குற்றவாளின்னு நீதிமன்றம் ட்ரையல் நடத்தி தான் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரா பண்ணலையா அப்படிங்கிற நீதிமன்றம் மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்களோ நானோ போலீஸ் முதற்கொண்டு காவல்துறைக்கு மட்டும் அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு குற்றவாளின்னு சொல்றதுக்கு இந்த இந்தியால ஒரே ஒரு ஆளுக்கு தான் அதிகாரம். அது நீதிமன்றம் மட்டும்தான். இவர் தான் தப்பு செஞ்சிருக்காரு, நீதிமன்றத்தை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் சந்தேகத்தின் அடிப்படையில சொல்லலாமே தவிர்த்து உறுதிப்படுத்துறது நீதிமன்றம் மட்டும்தான். அந்த நிலையில ராம்குமார் இந்த வழக்கு ராம்குமார் தான் சுவாதியை கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எந்த நீதிமன்றம் சொல்லல. சோ அவர் குற்றவாளி நம்ம இங்க இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா குற்றவாளின்னு நீதிமன்றம் அவரை சொல்லல. சரிண்ணே. ஏன்னா வழக்கு தான் ட்ரையலே நடத்தலையே. ட்ரையல் நடந்தாதானே அவர் குற்றவாளி இல்லையானே தெரியும். கண்டிப்பாக. ட்ரையல் நடந்து முடிக்க முன்னாடி தான் அவர் தான் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போறதுக்கு நீதிமன்றம் என்ன செஞ்சுச்சு? புழல் சிறையில இவர் வயரை கடிச்சிட்டு இறந்தாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க காவல்துறை. ஆமா. சிறையில போய் ஒரு கைதி விசாரணை கைதியா இருக்கிறவன் போய் வயரை போய் ஏங்க கடிக்கணும்? கடிக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அவனுக்கு? தம்பிக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. அப்ப அது ஒரு மர்மமான ஒரு இறப்பு. இது மீது எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு சொல்லி போராடுறதுக்கு தயாராகிறாங்க. சரி சரி. தயாராகும் நேரத்திலையும் இப்ப அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ ராம்குமாரோட தந்தை யாரை தேடுறாரு? ஏதோ ஒரு கட்சி நமக்கு உறுதுணையா நிற்காதா? இல்ல நமக்கு இந்த வழக்கு உதவி பண்றதுக்கு நம்ம பையனோட மரணத்திற்கு நீதி வேணும், இதற்காக உதவி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு கட்சிக்காரங்களா இல்லாட்டி வேற யாராவது பெரிய ஆளுங்களை வரமாட்டாங்களா? எல்லாரும் எதிர்பார்க்கறதானா? உங்களுக்கும் எனக்கும் நடந்தா அதான் எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக. அந்த நிலையில மர்மமான முறையில பையன் இறந்திருக்காரு. இன்னும் அந்த இறந்திருக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படிங்கறதா இன்னைக்கோட நிலைமை. கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்தபடியாக புதிய தமிழகம் கட்சி இந்த கொலைக்கான நீதியை கேட்டு போராட முன் வந்ததான? ஆமா, ஆரம்பத்துல புதிய தமிழகம் கட்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கேட்ட உடனே நம்ம இதை எடுத்து பெரிய லெவல்ல பண்ணிடணும், இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாதுங்கிறது அவங்க உறுதியா இருந்தாங்க. அப்ப சென்னையில அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் போது ராம்குமாரோட தந்தை அந்த சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு போராட்டம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கும் போது இவர் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவர்களை போய் பார்க்க போறாங்க. அங்க பார்க்க போனதுனால அந்த புதிய தமிழகம் எடுத்த சில முடிவுகள் அவங்க கைவிடுறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க வரனா அவங்க என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக. இப்ப பாதிக்கப்பட்டவங்க ஒரு கட்சியை போய் அணுகி எனக்கான நீதியை நீங்க தான் எனக்கு பெற்று தரணும்னு சொல்லி கேட்கும் போது அவங்க பக்கம் நிப்பாங்களா? நம்ம போய் வாலண்டரியா போய் செய்ய முடியுமா? அவங்க விசிகே நம்பி போயிட்டாங்க, சிறுத்தைகளை நம்பி போகும்போது அப்ப நம்ம இங்க புதிய தமிழகம் கட்சி என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக. சோ அது அப்படியே அந்த விஷயம் அப்படியே டிராப் ஆயிட்டு தமிழ். சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. இந்த தள்ளுபடி உத்தரவு தமிழகத்தை உலுக்கி இந்த நீண்ட கால வழக்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது என்று நாம் நினைக்கலாமா? கண்டிப்பா 100% தான் அப்படிதான் நினைச்சு ஆகணும். ஏன்னா அப்போ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ராம்குமாரோட தந்தை எந்த கட்சிக்கு போய் உதவி கேட்கிறாரு? விசிகாக்கு. சரி, விசிகாவோட நிலைப்பாடு, இந்த தீர்ப்புக்கு விசிகாவோட நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு? எதுவும் அறிக்கை கொடுத்திருக்காரா தமிழ்? இது வரைக்கும் இல்ல. அப்போ உங்களை நம்பி
ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் வந்து நீதி கேட்கறானா அதற்கு கடைசி வரைக்கும் போராட முடிஞ்சா நம்ம அந்த விஷயத்தை எடுக்கணும். இல்லாட்டி நம்ம எடுக்க கூடாது. கண்டிப்பாக. இன்னைக்கு ராம்குமாரோட தந்தை வந்து உங்ககிட்ட வந்திருக்காங்க, விசிகே நம்பி வந்திருக்காங்க, அதற்கான நீதி பெற்று தந்தா உறுதிப்படுத்தணும்ல நீங்க. கண்டிப்பாக. அப்ப அந்த பையன் வந்து எப்படி சிறையில இறந்தான், அவன் சிறையில வந்து இறந்தது தற்கொலை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அதை வந்து அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களும் விசாரிக்கிறாங்க. ஆமா தற்கொலை தான் முடிவு பண்றாங்க. அந்த முடிவை தான் இவங்க வந்து ஹைகோர்ட்டு கொண்டு போய் சேலஞ்ச் பண்றாங்க. அந்த சேலஞ்ச் வந்து ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுது. சரி சரி சரி. அப்ப இதோட முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான் ப்ராசஸா? எதற்காக கட்சி, எதற்காக மக்கள் அமைப்பு எல்லாம் இருக்கு? அங்க கிடைக்கலன்னா அடுத்து ரோட்ல இறங்கி போராடணும்ல, எங்களுக்கான நீதி வேணும் அப்படின்னு. எங்களுக்கு வந்து சரியான விசாரணை இல்ல, எனக்கு சரியான விசாரணை வச்சு கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக. இதற்கு அப்ப விசிக்கு தயாரா இல்லையா? அவங்க நம்பிதானே போனாங்க. ஆமா. அவங்க நம்பி போனவங்களா வந்து இப்படிதான் பாதியில விழுவாங்களா? அப்ப அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மினிமம் லெவலாக விசிகே கிட்ட இருந்து இன்னைக்கு இந்நேரத்துக்கு நமக்கு வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும். கண்டிப்பாக. அதுவும் ஒண்ணும் வரல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைக்கப்படல. உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னும் வரல. அப்போ இதை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்க பாருங்க. எப்படி பார்க்க முடியும்? அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு பட்டியல் சமூகம்னு சொல்லவா, இல்ல பாதிக்கப்பட்ட சமூகம்னு சொல்லவா, என்ன சமூகம், இதை எப்படி நம்ம கருத்துல வைக்கணுங்கிறது எனக்கு தெரியல. தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குதே தவிர்த்து நமக்கான நீதியை வந்து ஒரு 1000 வழக்கு இருக்குன்னா ஒரு 2 வழக்குல வேணா நமக்கான தீர்ப்பா இருக்கும். அந்த தீர்ப்பையும் அவங்க மேல்முறையீடு பண்ணி அந்த தீர்ப்பையும் உடைச்சிடுறாங்க. அது ரெண்டாவது. குறைஞ்சபட்சம் ஒரு 100 வழக்கு இருக்குன்னா அதுல 2 வழக்கு தான் நமக்கு சாதகமா இருக்கும். அதையுமே மேல்முறையீடு பண்ணி உடைச்சிடுறாங்க. இப்படி இருக்கும் ஒரு விஷயத்துல நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம உறுதியா போராட தயாரா இல்லாத வரைக்கும் நமக்கான நீதி கிடைக்காது தமிழ். நம்ம போய் எதுக்கு நம்ம வழக்க கொண்டு போய் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்? நம்ம இறங்கி போராடணும்ல. கண்டிப்பாக. நம்ம அறிவை வளர்த்துக்க வேண்டியதான். நம்ம போராட்ட குணத்தை நம்ம கூட்டிக்க வேண்டியதான். நம்ம வழக்க நம்ம நடத்திக்க வேண்டியதான். ஒருத்தர் நம்பிதான் இன்னைக்கு எந்த வழக்கிலையும் நமக்கான தீர்ப்பு இல்ல. எங்க அப்பாவோட கொலை வழக்குல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு இல்லை. எங்க அப்பாவோட கொலை வழக்கு விடுதலை. அப்படியே ஏகப்பட்ட வழக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இதுல தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம யாரையும் நம்பாம நம்ம நம்பி இறங்கி போராடினா மட்டும் நமக்கான வெற்றி வரும். யார் நம்பி போனாலும் கடைசியாக அந்த வழக்கு சமரசத்துடன் முடிக்கப்படும். கண்டிப்பாக. நீங்க சொல்வது 100க்கு 100 உண்மையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றிங்க.